தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார். அவருடைய பதில், ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது சாஸ்திர விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் இரண்டு விதமான கதியை அவர் அடைகிறார்கள். ஒன்று மோட்சகதி, மோட்சத்தை அவர்கள் அடைகிறார்கள் ஞான நிஷ்டையை பெற்றால். அதாவது ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை பெற்றால் ஆத்ம தத்துவத்தை எல்லோரிடத்திலும் பார்த்து விருப்பு வெறுப்புகளை அகற்றி அந்த தத்துவத்துடைய அடிப்படையில் வாழ்ந்தால் அவர்களுக்கு பிறவி என்பது இல்லை. ஆனால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாமல் ஞான நிஷ்டையை அடைய முடியாதவர்கள் இறந்தால் ஒன்றும் நாசம் என்பது இல்லை. அவர்கள் அடுத்த பிறவியில் சுஷீனாம் பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகான் சொன்னார். அதாவது மேல் உலகத்தில் சுகமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் முன்பு இந்த மனிதலோகத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். செல்வந்தர்களுடைய வீட்டில் அவர்கள் பிறக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஸ்ரீமதாம் சொன்னார். ஸ்ரீமதாம்னா தர்மம் வேத நெறிப்படி வாழ்கின்றவர்கள், தெய்வ பக்தியுடன் வாழ்கின்றவருடைய வீட்டில் அவர்கள் பிறக்கிறார்கள். அதாவது செல்வமும் தர்மமும் ஆத்ம ஞானத்தை பெற்றவருடைய குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு மகனாக பிறக்கிறார்கள். ஆகையிலிருந்து என்ன தெரியுது என்றால், எவரொருவர் சாஸ்திர விஷயங்களை விசாரம் செய்கின்றாரோ அவருக்கு கண்டிப்பாக மனித பிறவி கிடைக்கும். மனித பிறவிதான் கிடைக்கும், கீழ் பிறவி கிடைக்காதுன்னு பொருள். கீழ்பிறவின மரம் செடி கொடி விலங்குகள் மிருகங்களாக பிறக்க மாட்டோம். அந்த பிறவியும் உண்டு. சாஸ்திரத்தில் பரிணாம தியரியானது ஏற்றுக்கொள்வதில்லை. பரிணாம தியரிங்கிறது என்ன சொல்லுது? நம்ம மனித பிறவியலாக நாம் வந்துவிட்டோம், இனிமேல் நமக்கு கீழான பிறவி என்பது இல்லை, கீழ்பிறவி இல்லை, மிருகங்களாக பிறக்க மாட்டோம். அப்படி மிருகங்களாக புல்லு பூடு மிருகங்களாக பிறந்து மனித பிறவி உயர்ந்த பிறவிக்கு வந்துட்டோம். இனிமேல் நம்ம முன்னேற்றத்தின் ஒழிய கீழ்பிறவி வராது என்பது பரிணாமத்தினுடைய பரிணாம கொள்கை. அவங்க கொடுக்குற உதாரணம், ஒருவன் 7, 8 வகுப்பு படித்து 10ஆப்பு வந்துட்டால் 10ஆப்பு ஃபெயிலானாலும் அவன் 10ஆப்பில் இருப்பானே ஒழிய 11ஆப்புக்கு போக மாட்டான். ஆனால் அதே சமயத்தில் 9ஆப்பு 8ஆப்புக்கு திரும்ப மாட்டான் என்பது அவங்களுடைய பரிணாம கொள்கை அப்படிம்பாங்க. ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை வேதாந்தத்தில் சாஸ்திரத்தின்படி அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்த பிறவி எந்த பிறவி வேண்டுமானாலும் வரலாம். மிருகங்களாக பிறக்கலாம், சகாரா பாலைவனத்தில் ஒட்டகமாக பிறக்கலாம், அதே சமயத்தில் மனிதனாக பிறந்து சாஸ்திர வாசனை இல்லாமல் வேறு தேசத்தில் பிறந்தால், இந்திய தேசத்தில் பிறக்காமல் அரேபியாவில் சவுதி அரேபியாவிலோ குவைத்திலோ பிறந்தால் எப்படி இருக்கும்? அதனால் மனிதனாக பிறந்தாலும் இந்தியாவில் பிறப்பது அதைவிட புண்ணியம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த பரிணாம கொள்கை இல்லை. அடுத்த பிறவி எப்படி வேண்டுமானாலும் வரலாம், பாப புண்ணியத்தினுடைய அடிப்படையில். ஆனால் இங்கே அர்ஜுனுடைய கேள்வி, யார் ஒருவர் சாஸ்திர விஷயங்களை கேட்கிறார்களோ அவர்கள் அல்லது கர்மயோகத்தின் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கண்டிப்பாக
மனித பிறவிதான், அதுவும் விட்டதிலிருந்து தொடங்குவார்கள் என்று கூறிய பகவான் மீண்டும் பிறவியை கூறுகின்றார். இவனை யோக பிரஷ்டன் நம்ம சொல்கிறார். யோக பிரஷ்டன் என்னன்னு சொன்னால், யோகம்னா ஞான யோகத்திலிருந்து பிரஷ்டக வீழ்ந்தவர்களுடைய நிலை என்ன? 42வது ஸ்லோகத்தில் செல்வோம். அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத் வித்தி துர்லபதரம் லோகே ஜன்மே யதீத்ருஷம் அதாவது யோக பிரஷ்டன் ஆன்மீக வாழ்க்கையில் அல்லது ஞான நிஷ்டையில் தவறியவர்கள் 2 வகையாக பிறவிகள் உண்டு. ஒன்று, பணக்கார வீட்டில் தர்மப்படி வாழ்கின்ற வீட்டில் பிறப்பார்கள் என்று கூறிய பகவான் இந்த ஸ்லோகத்தில் ஞானியினுடைய ஆத்ம ஞானி வீட்டில் பிறக்கிறார்கள். ஞானிகளுடைய ஆத்ம ஞானியினுடைய வீட்டில் பிறக்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்? அதாவது கடைசி படியில் வீழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பிறப்பு கிடைக்கிறது என்று பகவான் கூறுகின்றார். யோகத்தில் ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையும் பற்றி சிந்தனை செய்து இறுதியில் வர முடியாமல் அவர்கள் இறந்தவர்கள். இறந்தவர்கள் அடுத்த பிறவியில் ஞானிகளுடைய வீட்டில் பிறக்கிறார்கள் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட ஜென்மமானது மிக மிக அரிது, பொருள் அவதாரம் கிடைப்பதற்கு அரிது. அதாவது ஏழ்மையான ஞானிகளுடைய குடும்பத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். அதிக சாதனை செய்ததுனால அதனுடைய பலன் என்ன? ஏழ்மையான ஞானிகளுடைய வீட்டில் பிறக்கிறார்கள். உத்தமமான அவர்களுடைய வீட்டில் பிறக்கிறார்கள். இதுதான் பகவானுடைய ஒரு பெரிய ரகசியம். குறைவாக இருக்கின்ற இடத்துல பிறந்தால் புத்தியை, அதாவது செல்வம் குறைவாக இருக்கிற இடத்துல பிறந்தால் அந்த செல்வத்தை கொண்டே செல்வம் இன்மையே அவர்களை மனப்பக்குவத்தை அடைய செய்யும். ஆனால் செல்வம் கொடுத்து புத்தி இல்லை என்றால் அந்த செல்வமே அவர்களை கெடுத்து விடும். அது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த இடத்துல பகவான் சொல்கிறாரு, தீமதாம் புத்தி கூறுபாட்டுடையவர்களுடைய விவேகத்தை உடையவர்களுடைய வீட்டில் அவர்கள் பிறக்கிறார்கள். யாரு? ஞானிகள் வீட்டில் பிறக்கிறார்கள். இந்த இடத்துல ஞானிகள்னு சொன்னால் சன்னியாசிகள் அல்ல. ஞானிகள்னால் இல்லறத்தில் இருந்து ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள். ஏன்னா சன்னியாசியுடைய வீட்டில் பிறக்கிறன்னா, சன்னியாசினாலே குடும்பம் இல்லாதானா, சன்னியாசிக்கு எங்கே குழந்தை பிறக்க முடியும்? அவன் இந்த இடத்துல ஞானினான். அப்போ இல்லறத்து ஞானி. அப்போ ஞானினாலே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதான் அவருடைய அர்த்தம். இந்த இடத்துல ஞானி என்பது ஆத்ம ஞானத்தை பெற்றவருடைய வீட்டில். அப்போ அந்த காலத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களே ஆத்ம ஞானத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால் அந்த காலத்துலலாம் அப்படி எல்லா ஆத்ம ஞானம்ங்கிறது தவிர்க்க முடியாதது ஒன்று. எல்லோரிடத்தில் எப்படி இப்போ மொபைல் இருக்கின்றதோ அது மாதிரி அந்த காலத்துலலாம் ஒரு காலத்தில் ஆத்ம ஞானம்ங்கிறது ஒரு சாதாரணமாக இருந்திருக்கிறது. காலங்கள் மாறுவது போல் இந்த இடத்துல இப்போ வெரி ரேராக ஆயிடுச்சு. அந்த காலத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, கோவில் மடத்தில் எப்பயுமே 200-300 சாதுக்கள் வேதாந்தம் படித்து கொண்டு இருப்பார்களாம். சாதுக்கள் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த வகையில் வேணாலும் அவர் இருக்கலாம். ஆசிரமத்தில் தங்கி இருந்து சத்சங்கத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். இப்போ எல்லா காலங்கள் மாறுவது போல் நிறைய பேர் வருவதில்லை.
ஆனால் மற்றவர் என்ன சொல்கிறாங்க, வேதாந்தம் பரவியது போல் மற்ற கருத்துக்கள் பரவவில்லைன்னு சொல்கிறார்கள். வெளிநாடுகளிலோ இந்த காலங்களிலோ டீச்சிங் ட்ரெடிஷன் இந்த வேதாந்தத்தில் இன்னமும் இருக்குது. அது போற்றக்கூடியது. சாஸ்திரங்களில் முறைப்படி போதிக்கிற குரு பரம்பரையானது இன்னமும் இருக்குது. ஆனால் அதை எடுத்து சொல்கிறவர்களும் மிகவும் குறைவு. எடுத்து சொல்கிறவர்கள் குறைவுனால என்ன அர்த்தம், அதை கேட்பவர்கள் மிகவும் குறைவு. கேட்கிறவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, கேட்பவர்கள் மிகவும் குறைவு. அப்போ இருந்து என்ன தெரியுது, துர்லபம். ஆத்ம ஞான விசாரம் என்பது மிகவும் துர்லபம். விவேக சூடாமணிலேயே சொல்லுவாங்க, முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்சரைய தெய்வானுக்குற ஏதுகாத் அப்படிமா துருளபதரம்னு அங்கே இதே மாதிரி துருளபம் வரும். இப்படி பிறப்பவர்கள் மிகவும் அரிது அப்படின்னு விவேக சூடாமல் சொல்லும். முமுட்சுத்வம்னா நான் நிறைய நிலையை அடைய வேண்டும் என்ற விவேகம். உலகத்தில் நிரந்தரமான சுகமில்லை, நிரந்தரமான நித்தியத்துவத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஒரு முமுட்சுத்துவம். அது மட்டுமல்ல, மனுஷத்துவம், இந்த மனித பிறவி ஒன்று வேயச்சூடாமல்ல சொல்லும். அது மட்டுமல்ல, மகாபுருஷ சம்ஸ்ரய, மகாத்மாக்களை இறைவனை பற்றி போதிக்கின்ற குருமார்களை நாடுதல். இது மூன்றும் துருளவதரம். தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினாலதே கிடைக்கும் விவேச்சூடாமணி சொல்லும். அதே வார்த்தை எங்கே சொல்கிறார் பகவான், துருளபதரம். அந்த இடத்துல தெய்வானுக்கிரக கேது காத்துங்கிறார். தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினாலதே இது வரும். அதே மாதிரி இந்த இடத்துல தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால அவரவர்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக. அப்போ அனுக்கிரகம்னா எல்லாத்துக்கும் ஒரே அனுக்கிரகமாக வரணுமே, ஒரே அனுக்கிரகமாக வரும்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய புண்ணியத்தினுடைய விளைவாக. ஆகையினால் எப்பொழுதுமே நம்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். புண்ணியத்தை நம்ம சம்பாதிக்கணும். அதுவே நமக்கு சொத்து. புண்ணியம்னா என்ன, செலவழித்தால்தான் புண்ணியம்ங்கிறது இல்லை. நல்லதை நினைத்தலே புண்ணியம், நல்ல காரியங்களை செய்தலே புண்ணியம், பிறர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதே புண்ணியம். அது மாதிரி போட்டி பொறாமை கோபம் குரோதம் இருத்தலே புண்ணியம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆசையின்றி வாழுதலே புண்ணியம். நற்சிந்தனை நற்செயல்களில் ஈடுபடுவதே புண்ணியம். அது மாதிரி எல்லோரும் புண்ணியத்தை சம்பாதிப்போம். அதவா சொல்கிற சுலோகத்துக்குள்ளே வந்தால், அதவா ஒரு கால் யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம். குலே பவதினா குலத்தில் பிறக்கின்றான். ஞானிகளுடைய குலத்தில் அவன் பிறக்கின்றான். எப்படி? அதுவும் எப்படி ஞானிகள்? தீமதாம், தீன அறிவு, அறிவுடையவர்களுடைய வீட்டில், ஆத்ம ஞானத்தை பெற்றவர்களுடைய குலத்தில் அவன் பிறக்கின்றான் சொல்றார். அப்போ இந்த காலத்தில் ஆத்ம ஞானம் உடையவர்களுடைய வீட்டில் யாராவது பிறக்கிறாங்களா அப்படின்னா இருக்காது. அப்போ எவ்வளவு புண்ணியம், யாரும் அந்த அளவுக்கு புண்ணியம் செய்தவர்கள் குறைவுன்னு தானே அர்த்தம். இப்போ எந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க? ஆத்ம ஞானத்தை பற்றி ஒரு ஆளும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. பிள்ளைகளும் கேட்கறதுக்கு தயாராகவில்லை. அப்போ அந்த அளவுக்கு புண்ணியம் செய்தவர்கள் குறைவு. ஆத்ம ஞானமானது இல்லை குடும்பத்தில் பிறக்கின்றான். ஏதத் புத்தி, இதை நீ அறிந்துகொள். இப்படிப்பட்ட ஜென்மமானது துருளபதரம் லோகே ஜென்ம யதீத்ருசம், மிகவும் கிடைப்பதற்கு அரியது இந்த உலகத்தில் என்று பகவான் கூறுகின்றார். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஹரிவோம். ஓம் நமோ பகவதே இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். இயற்கையோட நம்ம ஒன்று
ஹரிவோம். இந்த வகுப்பு யூடியூப்பில் கேட்கின்ற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த பதிவு தினந்தோறும் மாலை 6 மணி முதல் 6:20 வரை பகவத்கீதையை பற்றிய சத்சங்கமானது நடைபெறுகின்றது. அதாவது ஜூம் கிளாஸில். அந்த ஜூமை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜூமை டவுன்லோட் பண்ணி அதற்கு வரலாம். அந்த ஐடி நம்பர் 7164607946 அப்படின்னு ஐடி நம்பர் கேட்கும். பாஸ்வேர்டு 12345. ஐடி நம்பர் 7164607946. பாஸ்வேர்டு 12345. ஜூமில் நீங்கள் தினந்தோறும் நேரடியாக கேட்க வேண்டுமென்றால் இந்த ஜூமிற்கு வந்து காலை 6 மணி முதல் 6:20 வரை வகுப்புகள் கேட்கலாம். நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சாஸ்திர விஷயங்களை கேட்க கேட்க அந்த அளவுக்கு நம்முடைய மனமானது பண்படும். நல்ல விஷயங்களை நோக்கி நம்முடைய மனமானது செல்லும். ஆகையினால் தொடர்ந்து ஜூம் கிளாஸுக்கு வர முயற்சி செய்யுங்கள். அல்லது தொடர்ந்து நான் யூடியூப்பில் பதிவேற்றி என்னுடைய ஸ்டேட்டஸிலோ அல்லது குரூப்பிலோ போடுகின்றேன். அதையாவது தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்போது கேட்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். பாரதியார் சொன்ன மாதிரி, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவே. ஆத்ம ஞானத்தில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். எளிது எளிது ஞானம் பெறுவது எளிது. எந்த விதமான குடும்ப சூழ்நிலைகளில் பொறுப்புகளில் இருந்தாலும் நேரம் ஒதுக்கினால் கண்டிப்பாக பலன் உண்டு. ஹரிவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.